தமிழகத்தோட 17 சட்டப்பேரவை இன்னைக்கு 3வது நாள் கூடும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களோட தாவேகா கட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கு. தனக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா இப்ப 108ல இருந்து 120 பெரும்பான்மைக்கு வர உதவி பண்ணிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க, அதே மாதிரி ஐயுஎம்எல் கட்சி சேர்ந்தவங்க, காங்கிரஸ், இவங்க எல்லாருமே விஜய் அவரோட தாவேகா கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 118க்கும் மேல பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. இது விஜய் அவர்களை கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆன விஷயம்தான். ஆனா பதவியேற்பு விழாவுக்கு முந்தின நாள் நடந்த எக்கச்சக்கமான விஷயங்கள், குறிப்பா மன்னார்குடி தொகுதியில ஜெயிச்சிருக்கக்கூடிய அமமுக எம்எல்ஏ காமராஜர் விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசி கையெழுத்து வாங்கிட்டாரு, அவர் கையெழுத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் மாற்றம் நடந்துச்சு. ஆனா நேற்று நடந்த 17வது சட்டப்பேரவைக்கான 2 நாள் கூட்டத்தில் அமமுக எம்எல்ஏ காமராஜ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறத கை தூக்குனாரு. அன்னைக்கு ஈவினிங்கே டிடிவி தினகரன் காமராஜர் அமமுக கட்சியிலிருந்து எல்லா அடிப்படை உறுப்பினர் பதவியும் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அமமுக எம்எல்ஏ காமராஜுக்கு எக்கச்சக்கமான மிரட்டல்கள் வந்திருக்குதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல காமராஜர்கள் பேசும்போது, நேத்து நான் ஆதரவு கொடுத்தேன், இன்னைக்கும் ஆதரவு கொடுப்பேன், என்னைக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், அடுத்த 5 வருஷத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள்லாம் சிஎம்மா இருக்க போறாரு, என்னோட முழு ஆதரவு நான் தெரிவிக்கிறேன். நான் விஜய் அவர்களுக்கு நேற்று ஆதரவு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இயக்கத்துல இருந்தே என்னை தூக்கிட்டாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. இவ்வளவு கோடி மக்கள், தமிழ்நாடு மக்களை காப்பாத்துக்காக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன ஒரு ஆளை காப்பாற்ற மாட்டாரா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன நீங்க காப்பாத்துவீங்க, எனக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க நம்புறேன். ஸோ என்னோட ஆதரவை நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு, இந்த ஆளுங்கட்சிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மூலயமா கிட்டத்தட்ட 120க்கும் மேல பெரும்பான்மை வாங்கி இப்ப தாவேகா ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றிருக்காங்க. சொல்ல போனா எதிர்கட்சி சேர்ந்தவங்க, அதே மாதிரி அதிமுக சேர்ந்தவங்க, இவங்களாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன விஷயம் தான். அப்படி ஒருவேளை அதிமுகவில் பிளவுபட்டிருக்கக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர், இவங்களும் கூட விஜய் அவர்களோட ஆட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய ஒரு சில அவர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான கூச்சல் குழப்பம் வரும். ஆனா இப்போதைக்கு அமமுகவில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவர்கள், நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதால என்ன வேணும் நடக்கலாம், ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னது மூலமா ஒரு மிகப்பெரிய எழுச்சி இப்ப சட்டசபையில ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.